கிளாஸ் பாட்டில் ஷெல் பேர்ல் வாட்டர் இருந்தால் நீங்கள் ஒரு மினி அக்வாரியம் மேக் பண்ணலாம். ஹாய் சிலக்குட்டீஸ், யார் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க வினி. 100 days 100 different craft challengeல இன்னைக்கு டே 2. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஜார் அக்வாரியம் தான் பண்ண போறோம். இது கொஞ்ச நாளாவே இந்த விஷ் லிஸ்ட்ல போட்டு வச்சிருந்தேன் இது பண்ணணும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு தான் நம்ம அதை ட்ரை பண்ண போறோம். பண்றது ரொம்ப சிம்பிள் தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை மறக்காம டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கிளாஸ் அக்வாரியம் பண்ணுறதுக்கு தேவைப்படுற திங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிளாஸ்டிக் ஏதாவது பாட்டில் கூட எடுத்துக்கலாம். நான் பிளாஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல் ஸ்டோன் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை நார்மல் ஸ்டோன் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் போடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நிறையவே பேர்ல் எடுத்து இந்த மாதிரி முத்துக்களை போட்டுக்கோங்க. மாலையில் ஏதாவது முத்து இருக்கும் அதை கூட நீங்கள் பூச்சிட்டு போடலாம். அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஷெல்ஸ் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நானுமே பீச்சில் இருந்து எடுத்த ஷெல்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு குட்டியாக ஒரு செடியும் வச்சுட்டு என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் மாதிரிலாம் இல்லை, ஒரு தவளை தான் பார்த்தீங்கன்னா உள்ளே தூக்கி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அதை மாற்றிட்டேன். அடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றினா அந்த செடி மேலே வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க் கலரில் வந்து தெரிஞ்சிச்சா, உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியில் தெரியவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ மேலே கொஞ்சம் கிளிட்டர்ஸுமே போட்டு பார்த்தேன். எனக்கு இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நான் என்ன பண்ணேன்னா தண்ணி எல்லாமே வெளியில் எடுத்துட்டு திருப்பியுமே ஒரு லைட் ஒரு ப்ளூ கலரில் தண்ணியை ஊற்றினேன். இருந்தாலும் எனக்கு இன்னுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லாதனால இன்னும் என்ன பண்ணேன்னா தண்ணி எல்லாமே வெளியில் எடுத்துட்டு இந்த க்யூட்டான ஒரு வாத்து தான் பார்த்தீங்கன்னா உள்ளே தூக்கி வச்சேன். நீங்கள் கிளேல கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிஷ் மாதிரி பண்ணி உள்ளாடி வந்து வைக்கலாம். ஸோ அதெல்லாம் சூப்பராக வந்து செட் பண்ணிவிட்டு அடுத்து நான் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. சரி இதுக்குக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. உங்கள் டேபிளில் ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு வைப்பில் ஒரு மாதிரி க்யூட்டாக ஒரு மினி ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கிறது மாதிரி நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செட் பண்ணுங்கள். உண்மையாகவே பார்க்கவே அவ்வளோ ப்ரிட்டியாக சூப்பராக இருக்கும். அந்த செடியுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இப்படி நான் க்ளூ போட்டு உள்ளே ஒட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே லைட் ப்ளூ கலரில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்க்கவே செம்ம ப்ரிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. நானே நினச்சி பார்க்கல இவ்வளோ ப்ரிட்டியாக சூப்பராக வரும்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மூடி வச்சுட்டு மேலே ஒரு கயிறு வச்சு கட்டலான்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா லேஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சா, அதையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கட் பண்ணி நம்ம இப்படி கட்டினதுக்கப்புறம் பார்க்கவே அந்த மினி ஜார் அக்வாரியம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம ஏஸ்தட்டிக்கான ஒரு வைபும் கொடுத்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பரான நம்ம ஒரு ஜார் அக்வாரியம் தான் பண்ணியிருக்கோம். பார்க்கவே செம்ம கியூட்டா ஏஸ்தட்டிக்கா இருக்குல்ல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்க டேபிளே கொஞ்சம் ஏஸ்தட்டிக்கா மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கு நீங்க சென்னைக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கிராஃப்ட்ல பார்க்கலாம். பாய்.